பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் அவர்களை இழிவாக பதிவு செய்கிற ஒரு மேடையில் இவ்வளவு மூத்த அமைச்சர்கள்லாம் போய் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா எப்படி அதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியுங்க? அந்த இடத்துல ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா ஸ்டாப் தட் நான்சென்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த முருகர் மாநாடு நடத்துறதுக்கு இவங்களுக்கு என்ன யோகியது இருக்கு? அந்த நிலத்தை காத்த அதில் முன்னாடி நடத்தின பார்த்தீங்கன்னா அவங்க தமிழர்களே கிடையாது. தமிழ் கடவுள் தான் முருகன் தமிழ் கடவுள். பவன் கல்யாணுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். ஸ்கந்தர், சுப்பிரமணியர் எல்லாம் வடநாட்டிலேருந்து நீங்கள் எப்படி எங்களெல்லாம் இந்த வேலை பார்ப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதை விடுங்க. அதுதான். பட் அந்த மேடையில் அவங்க போய் உட்கார்ந்துருந்ததெல்லாம் கம்ப்ளீட்லி அன்அக்செப்டபிள். கொள்கை ரீதியாக அது ரொம்பவே தேய்ந்து விட்டது, சமரசமாகி விட்டது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதான் குறிப்பா இந்த செல்வி ஜெயலலிதா அவங்க இருக்கக்குள்ளேயே இந்த கொள்கை சித்தாந்தம் சார்ந்த ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட அது யாருமே இல்லாத நிலைக்கு இப்ப வந்துட்டோம். அதுதான் இந்த அதிமுகவினுடைய சரிவுக்கு காரணமாக. இல்ல இன்னும் இருக்காங்க. இல்லாமல்லாம் இல்லை. கட்சிக்குள்ள கொள்கை உள்ளவர்கள் நிறைய இருக்காங்க. கொள்கை உள்ள உண்மையான தமிழ் குடி சார்ந்தவர்களும் நிறைய இருக்காங்க. துரதிருஷ்டவசமாக ஒரு தலைவர் தன்னை சுற்றி கொள்கைவாதிகளை வைத்திருக்க வேண்டும். அது நான் கலைஞர் அவர்களிடம் பார்த்திருக்கிறேன். எல்லாத்துக்கும் கொள்கைவாதிகளே ஒரு பக்கம் வச்சிருப்பாரு.